இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மோர் குழம்பு நம்ம செய்ய போகிறோம். சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மோர் குழம்பு எப்படி செய்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ அதுக்கு என்னென்ன தேவைன்றது நம்ம பார்த்துடலாம். 1 கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் உடச்சக்கடலை, 2 டீஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். 2 பீஸ் தேங்காய் பத்தை எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்துக்கோங்க. சீரகம், கடுகு, பெருங்காயம் எல்லாம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 10 காஞ்ச மிளகா, 3 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. உப்பு, எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஜாரில் நம்மளுக்கு மோர் குழம்புக்கு என்னென்ன அரைக்கணுமோ அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சிடுவோம். உடச்சக்கடலை, அரிசி மாவு, சீரகம், தேங்காய் பத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்குங்க. காஞ்ச மிளகா, இஞ்சி, பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மூடி போட்டு அரைச்சிடுவோம். இப்போ அரைச்சாச்சு. ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற்றிக்கலாம். அதே போல் நம்ம தயிரையும் நல்லா அடித்து எடுத்துக்குவோம். தயிரை இது மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. மோர் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு எண்ணெய் எடுத்துக்கோங்க. 3 டீஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, 3 காஞ்ச மிளகாய் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. பெருங்காயம், மஞ்சள்தூள், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ மோர் குழம்புக்கு அரைச்சி வச்ச மசாலாவை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் திக்னஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தயிரை இதில் கலந்துருவோம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். மோர் குழம்பு கொதி வரும்போதே நம்ம தயிர் சேர்த்துடுவோம். மோர் குழம்பு ரொம்ப நேரம் கொதி விடக்கூடாது. ஒரு கொதி வந்தோடனே நம்ம தயிர் சேர்த்துருவோம். இப்போ கொதி வருது, நம்ம தயிர் சேர்த்துருவோம். சீக்கிரமாக ஏதாவது குழம்பு வைக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா டக்குன்னு மோர் குழம்பு வைங்க. ரொம்ப சீக்கிரமாக 5 நிமிஷத்தில் இந்த குழம்பு ரெடி ஆகிடும் உங்களுக்கு. தயிர் சேர்த்தோடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடணும். மோர் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூட ஏதாவது காரமாக உருளைக்கிழங்கோ இல்லை வேறு எதுனா கருணக்கிழங்கோ நீங்கள் வறுத்து வச்சுன்னு கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக கொத்தமல்லி போட்டு நம்ம எடுத்துருவோம்.